அன்பான கடகம் ராசி நண்பர்களுக்கு எனது கனிவான வணக்கங்கள். கடகராசி நண்பர்களுக்கு இந்த பதிவினுடைய தலைப்பை பாருங்க. பொருளாதார பிரச்சனைகளுக்கு முடிவு காலம், வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு இனி விடிவு காலம் அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்கிறேன். அடுத்தடுத்து நடக்க போகும் நல்ல விஷயங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்கிறேன். இந்த தலைப்புக்கும் உள்ள சொல்லி இருக்கிற பலனுக்கும் 100% சரியாகத்தான் இருக்கும். பதிவுக்குள்ளே போகலாமா? பலனை பார்க்கலாமா? பொதுவாக ராசி பலன் நல்லா தாயாக சொல்கிறீங்க, ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில், என்னுடைய சொந்த வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு நல்லது நடந்த பாடில்லை, எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருக்குது. அப்போது பலன்கள் மட்டும் சூப்பராக போடுறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். அவங்களுக்கு ஒரு பதில் அப்படிங்கிறது இந்த பதிவினுடைய கடைசியில் நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த கோச்சார பலனில் இந்த தலைப்பு கொடுத்துருக்கிறேன். இந்த தலைப்புக்கும் கடகராசி நண்பர்களுக்கும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவர் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் அந்த ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்றால் அந்த ஜாதகருக்கு பொருளாதார பிரச்சனை தீர்ந்ததுன்னு அர்த்தம். அப்போ பொருளாதாரம்னா என்னையா? காசு பணம் தான். காசு பணம் தான் பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் வந்துட்டாலே எல்லா பிரச்சனையும் சால்வ்டாயிரும். அப்போ 2ஆம் இடத்து அதிபதி தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் கடகராசிக்கு பொறுப்பேற்று வர்றார். அப்போ கடகராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார். அப்போது அவரோடு சேர்ந்து சூரியன் அந்த 9ஆம் இடத்தில் பயணிக்க போகிறார். அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் பயணிக்க போகிறார். அடுத்து இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது பிற்பகுதியில் இந்த கடகராசிக்கு 5ஆம் அதிபதி என்று 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும், அதாவது பூர்வ புண்ணியாதிபதியும் அன்று தொழில்காரகன் செவ்வாயும் சூரியன் சனியோடு சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் வரப்போகிறாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான சிறப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட இந்த 9ஆம் இடத்துல 45 நாட்கள் இருப்பார், 1.5 மாதம் இருப்பார். இந்த 1.5 மாத காலம் அப்படிங்கிறது கடகராசி நண்பர்களுக்கு உண்மையிலேயே தொழில் வளம்தான், வேலை வளம்தான், வருமானம் வளம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். சரியான பலன் என்ன அப்படின்னு கேட்டால், இதுவரைக்கும் கடகராசி நண்பர்களுக்கு அஷ்டம சனி காலம் அப்படிங்கிறது நம்மளை எந்த அளவுக்கு துவைச்சி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கும். இப்போ நம்ம அஷ்டம சனி காலத்திலேருந்து விடுபட்டுட்டோம். இப்போ பாக்கிய சனி. சரி, அஷ்டமாதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறாரே, அது நல்ல விஷயம் இல்லை அப்படின்னாலும் கூட 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறாரே, நல்ல விஷயம் தானே. அப்போ கடகராசிக்கு 7, 8க்குரியவர் சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கின்றார். அவரோடு சூரியனும் செவ்வாயும் சேரக்கூடிய இந்த தருணத்தில் கடகராசி நண்பர்களுக்கு 2ஆம் இடமும் 9ஆம் இடமும் வலுப்பெறுகின்ற போது இவர்களுக்கு இனி அடுத்தடுத்து பொருளாதார பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பிலையும் பணவரவு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பிலும் தான் பலன்கள் இருக்கின்றது ஐயா. இந்த இணைவினால் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடகராசி நண்பர்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வேலையில் ஒரு அற்புதமான மாற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு இருக்கும். ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கேட்டு போகக்கூடிய பாக்கியமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நம்மளை யாரும் குறை சொல்லக்கூடிய அமைப்பில் நம்ம இருக்க போகிறது கிடையாது. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதே மாதிரி வியாபார விஷயங்களில் இருக்கக்கூடிய நிறைய கடகராசி நண்பர்களுக்கு அந்த வியாபாரம் வலுப்பெற்று அதில் ஒரு நல்ல ஆதாயகரமான சூழ்நிலைகள் ஏற்படும். பிள்ளைகளுடைய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய விஷயங்கள், அவருடைய கல்வி வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது மிக மிக அற்புதமாக இருக்கும். அதனால் அடிப்படை நன்மைகள் அனைத்துமே இந்த கடகராசி நண்பர்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத தன செல்வங்கள் அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கு உண்டு. ஏற்கனவே தொழிலில் பணத்தை முதலீடு பண்ணி இழந்துட்டேன், ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை இழந்துட்டேன், ட்ரேடிங் பண்ணி பணத்தை இழந்துட்டேன், இனி என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, அந்த போன பணத்தை நான் திரும்ப எடுக்க முடியுமா, விட்டதை மீண்டும் பிடிக்க முடியுமா, அந்த பாக்கியம் எனக்கு இருக்குதா, தாராளமாக எடுத்துடலாமே, இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலம்தான் இந்த காலகட்டம். அப்போ அந்த 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது சொல்லக்கூடிய சூரியன் 9இல் இருக்கின்ற பொழுது இந்த விஷயங்களெல்லாம் நல்லதாகவே நடக்கும். அப்போ இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலம். அப்போ இது என்னென்னா ஒரு வியாபாரம் மாதிரி தான். ஒரு இதில் ஷேர் வாங்கி பண்ணினோம், அதில் இது வரைக்கும் நஷ்டத்தை சந்தித்தோம், இப்போ நம்ம லாபத்தை சந்திக்க போகிறோம். அப்படி தான் நாம் எடுத்துக்கிறணும். அசையாத சொத்துக்கள் வச்சுருந்தோம், இது வரைக்கும் அதை நஷ்டத்தை சந்தித்தோம், இப்போ நம்ம லாபத்தை சந்திக்க போகிறோம், அவ்வளவுதான்.
அதனால் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் கடகராசி நண்பர்களுக்கு நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம், அதாவது அஷ்டமாதிபதி சனி பகவான் அப்படிங்கிற அமைப்பில் நமக்கு சில பிரச்சனைகளை கொடுத்திருந்தாலும் அவர் 7ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது அப்படிங்கிறது உண்மையிலேயே கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன் மூலமாக ஒரு சிறப்பான ஆதாயகரமான பலன்களை இவர்கள் பெறுவார்கள். அவர்களுடைய போற்றுதலுக்கு ஆளாவார்கள். அவர்கள் ரொம்ப சப்போர்ட்டிங்கோடு இருப்பாங்க. எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பக்கபலமாக இருப்பாங்க. எதிர்த்து பேச மாட்டாங்க. என்ன சொன்னாலும் கேட்டு குடும்பத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே சமயத்தில் தந்தையினுடைய ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். தந்தை ஸ்தானம் தானே வலுப்பெறுது, அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் அப்படிங்கிறது 5ஆம் அதிபதி அப்படிங்கிறது இவர் எங்கே போய் இருக்க போகிறார்? 9ஆம் இடத்துல இருக்க போகிறார். அப்போ தந்தையால் பிள்ளைகளுக்கு யோகம், பிள்ளைகளால் தந்தைக்கு யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக மிக அற்புதமாக இருக்கின்றது. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பூர்வீக சொத்துக்களால் மிகப்பெரிய ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் கடகராசி நண்பர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தாராளமாக போங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு கோவில் குளங்களுக்கு உங்களால் முடிஞ்சது சில நன்மைகளை செய்யுங்கள். அதாவது ஒரு பூஜை புனஸ்காரங்களுக்கான பொருள்களை எல்லாம் நீங்கள் தானமாக வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ உங்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சாமி. அந்த பாக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2வது 10ஆம் அதிபதி செவ்வாய் வர 9ஆம் இடத்துல இருப்பாரா? மிக மிக அற்புதமான விஷயம். தொழில் காரியங்களில் தோல்வியே கிடையாது. அப்போ கடகராசி நண்பர்கள் நான் சொல்கிறேன், ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க, ஒரு லேப் டெக்னீஷியனாக இருக்கிறாங்க, ஒரு பாதுகாப்பு துறையில் பணி செய்கிறாங்க, ஒரு சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, கட்டுமானத்துறையில் இருக்கிறாங்க, மெக்கானிக்கல் துறையில் இருக்கிறாங்க, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ் துறையில் இருக்கிறாங்க, எலக்ட்ரிக்கல் துறையில் இருக்கிறாங்க. இப்படி எந்த துறையில் இருந்தாலும் இவங்களுக்கு பூராமே நல்ல அற்புதமான காலம். அப்போ பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. அப்போ கடகராசி நண்பர்களுடைய கஷ்டகாலம் தீரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். பிள்ளைகளுடைய கல்வி வேலை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய கல்விகள், உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு தடையில்லாமல் போகும். புரியுங்களா? அது மட்டுமல்ல, இந்த கடகராசி நண்பர்களுக்கு 12ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பதும், அந்த குருவானுடைய வீட்டில் இந்த சூரியன், செவ்வாய், சனி எல்லாம் சேர்க்கப்பட்டு இருப்பதும் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், எதிரிகளால் மிகப்பெரிய தன லாபத்தை நாம் பெறப்போகின்றோம். இந்த காலகட்டத்தில் நமக்கு துரோகம் செய்தவர்கள், நமக்கு துரோகம் இழைத்தவர்கள், நம் மீது வீண் பழி போட்டவர்கள், நம்முடைய காசு பணத்தை வாங்கிட்டு போனவங்க, இவங்களையெல்லாம் கடவுள் அருளால் தேடி கண்டுபிடித்து நமக்கு சாதகமாக அந்த தீர்ப்பை கொடுக்கும் கடவுள் கொடுப்பார். அந்த பணத்தை வாங்கி கொடுப்பார். இவங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கின்றது. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் இழந்த பணம் அப்படிங்கிறது இது தானே, இழந்த மரியாதை, அவமானங்கள் இது தானே. அப்போ இதெல்லாம் நம்ம மரியாதையை பெற போகிறோம். நம்ம அவமானங்கள் எந்த இடத்துல அவமானப்பட்டோமோ அதே இடத்துல நம்ம வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் எடுத்த காரியங்களில் வெற்றி. எந்த ஒரு காரியமும் இனி தடை தாமதப்பட போகிறது கிடையாது. தடை தாமதங்கள் இல்லை. புரியுதுங்களா? அதனால் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒற்றுமை அப்படிங்கிறது நிறைய இருக்குது. தொட்டது துவங்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. இதுவரைக்கும் அஷ்டம சனி காலத்தில் நாம் மிகப்பெரிய துன்பங்கள், கஷ்டங்களை எல்லாம் பட்டுட்டு வந்திருக்கிறோம். மிகப்பெரிய நஷ்டங்களை பட்டிருக்கிறோம். நிறைய இழப்பீடுகளை சந்திச்சிருக்கிறோம். அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது இப்போ நமக்கு பிறந்திருக்குது. செவ்வாய் பகவான் இந்த பங்குனி மாதம் 20ஆம் தேதி தான் அவர் இந்த பாக்கியஸ்தானத்துக்கு வருவார். இந்த பாக்கியஸ்தானத்துக்கு ஒரு அப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு 45 நாட்கள் அவர் இந்த ராசியில் இருக்கின்ற பொழுது உண்மையிலே கடகராசி நண்பருக்கு ஒரு கஷ்டகாலம் தீருது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம சில பேர் கேட்கலாம், பலன்கள் சூப்பராக போடுறீங்க, நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், அங்கே தான் நம்ம நண்பர்கள் சில தவறுகள் பண்ணுவாங்க. கடகராசியில் கோடான கோடி நபர்கள் பிறந்திருப்பார்கள், நாம் மட்டும் பிறக்கவில்லை. யாருக்கு என்ன தசாபுத்திகள் போய் கொண்டிருக்குது அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஆக சுய ஜாதகத்தில் இப்போ சூரியன் அப்படிங்கிறது தனம்பாக்கு குடும்பகாரகன் இந்த பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரே, நல்லதா கெட்டதா, அப்போ சூரியன் யோகமா அவயோகமா, கருணநாதனா, காப்பாற்றுவாரா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரே, அவர் நல்லவரா கெட்டவரா, கருணநாதனா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இதை தாண்டி நம்ம பிறந்திருக்கக்கூடிய திதிக்கு அதிபதிகளான இவர்கள் யாராவது ஒருத்தரோ நல்லவரா கெட்டவரா இருக்கலாம். ஏதோ ஒரு கிரகங்கள்
திதி சூனியத்துக்கு அதிபதிகளாக கூட வரலாம். இப்படி பல விஷயங்கள் உண்டு. இப்போ இதையெல்லாம் மையப்படுத்தி தான் இந்த பலன் கணிக்க முடியும். அதனால் கடகராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் கோச்சார பலன்கள் மிக மிக அருமை. அதனால தான் நான் இந்த தலைப்பை கொடுத்துருக்கிறேன். அப்போ ஏகப்பட்ட கடன்களை அடைக்கக்கூடிய மாதமாக இனி அடுத்தடுத்து இருக்கும். அப்போ கடன் பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக கடகராசி நண்பர்கள் மீண்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நண்பர்களே. அதனால தான் இந்த தலைப்பை நான் கொடுத்துருக்கிறேன். பொருளாதார பிரச்சனைகளுக்கு முடிவு காலம், வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு இனி விடிவு காலம், அடுத்தடுத்து நடக்கப் போகும் நல்ல விஷயங்கள் இதுதான். அப்போ நல்லது தான் நடக்கும். இங்கே கெடுதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அடுத்து அப்படியே குருபவன் ராசியில் உச்சம் அடைஞ்சிட்டாருன்னா அவர் அடுத்தடுத்து நீ நமக்கு நன்மைகளைத்தான் வாரி வழங்குவார் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். குரு பயிற்சி பலன்களில் கடகராசி மிகப்பெரிய அற்புதமான பாக்கியங்கள் எல்லாம் பெறப்போகின்றது. அதனால் கடகராசி நண்பர்களுக்கு இனி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். சுய ஜாதகத்தை கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மோடு பயணிக்கின்ற பொழுது உங்களுக்கு தெளிவான விளக்கம் அதில் கிடைக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்க விரும்புனீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்குறேன், எடுத்து உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பொதுவாக கோச்சார பலன்களை மட்டும் நாம் நம்பிக்கொண்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு 100 பேருக்கு சொல்கிறோம்னா 20 பேருக்கு கரெக்டான தசாபுத்தி நடக்கும், அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். பொதுவாக கோச்சார பலன்கள் இப்படித்தான் இருக்கும். அப்போ சுய ஜாதகத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பயணிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.